அன்பு தனுசு ராசி நேயர்களே வணக்கம். குரு பகவான் ஆனால் உச்சத்தில் இருக்கிறார். இவர் உச்சத்தில் இருந்தாலும் அவர் மறைஞ்சாலும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கவலை தருவதற்கு இல்லை. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 100% வெற்றியை உறுதி செய்து விட்டார். ராசி அதிபதி உங்களுடன் துணையாக இருக்கிறார். 100% வெற்றி அவரால் உறுதி செய்யப்படுகிறது. 100% உங்களுக்கு குருவினால் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாத வண்ணம் அவர் உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த 8ல் மறைஞ்சிட்டாரு, மறைஞ்சு உச்சமாக இருந்ததால் எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, இது மாதிரிலாம் நினைக்காதீங்க. குரு பகவானால் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லைங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கோ. ஆனால் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வருதே, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சோம்பலாக இருக்குது. நம்ம யோசிக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப அபரிவிதமாக யோசிக்கிறோம். எவ்வளவு தூரம் ஷார்ட்கட்டாக யோசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ஷார்ட்கட்டாக யோசிக்கிறோம். எந்த ஒரு விஷயமும் சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு. அப்புறமா பண்ணலான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுற ஒரு குணம், இதெல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுதான் உங்கள் பெரிய பிரச்சனையே. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடுறதும், அதே நேரத்தில் எவ்வளவு சீக்கிரமாக முடிக்கலாங்கிற சொல்லி அந்த ஷார்ட்கட்டை தேடுறதும் தான் உங்களுடைய பெரிய பிரச்சனையாக நிற்குது. அதை மாற்றிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எதிர்க்க இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரையும் மட்டம் தட்டாதீங்க. ஏன்னா உங்களை விட உங்களுடைய குழந்தைக்கு அதை விட அதிகமாக தெரியும். ஆனால் சில நேரத்தில் நாம் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கி நீங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்கிற ஃபோனுக்கும் அந்த குழந்தை கையில் அதே ஃபோனை கொடுத்து பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், உங்களை விட அவர்களுக்கும் அறிவு இருக்கிறது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை விட உங்கள் மனைவி ஆகட்டும், அல்லது உங்களுடைய எதிராளி ஆகட்டும், உங்களுடைய பார்ட்னர் ஆகட்டும், அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதனால் உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவும் கிடைக்காது. உங்களை இன்னும் நீங்கள் வளர்த்தி கொள்கிறீர்கள்ங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரிய பகவான் உங்களை யாருன்னு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார், அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய பணம், இந்த சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள் எல்லாத்தையும் இதுதான் பிரச்சனை, இதுதான் சங்கடம்னு காண்பித்து கொடுக்கிறார் இல்லையா? அவர் அப்படி தான் காண்பித்து கொடுப்பார். அந்த காண்பித்து கொடுப்பதை நாம் எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், எந்த விதத்தில் நாம் அதை சரி செய்ய வேண்டும்ங்கிறத நாம் யோசித்து செயல்பட வேண்டும். இப்போது இந்த ஜூன் மாதத்தினுடைய 15 தேதிக்கு மேலே அவர் நீங்கள் யாருன்னு காமிச்சு கொடுப்பார். அதே நேரம் உங்களுடைய களத்திரம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொசைட்டி யாருன்னு அவர் காண்பித்து கொடுப்பார். அதை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அதில் மனசை ஆராயணும். என்னுடைய நண்பன் இவன் யார், என்னுடைய சொசைட்டி என்ன, என்னுடைய களத்திரம் யார், அவங்கள பற்றி ஏதோ எனக்கு ஒரு ஒரு உணர்வு தோன்றுறது, அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதை அப்புறமா பார்த்துக்கலாம், தள்ளி போடவும் உங்களால் முடியும். அதே நேரம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் இருங்க. தந்தையார் வழி சொத்துக்கள் அல்லது தந்தையார் வழியில் உள்ள பெரியவர்கள், அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயங்களை கவலையப்பட வேணாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல அறிவு பெற்ற நண்பர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். பல நாட்களாக இல்லாத அயன சயன சுகம் கிடைக்கும். படுக்கை சுகம் உண்டு. வெளிநாட்டிற்கு போனவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். குடும்பத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன அமைதி கிடைக்கும். மனதில் ஒரு நிம்மதி, தெளிவு, சந்தோஷம் உண்டு.
முன்னேற்றமும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஜூன் மாதத்தில் உங்களுடைய செயல் திறன்பட இருந்தால் நீங்கள் 100% வெற்றியை காணலாம். இல்லை என்றாலும் இறை அருளினால் 70லிருந்து 75 அல்லது 78% உங்களுக்கு வெற்றி உண்டு. நன்றி, வணக்கம்.